ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்னைக்கு வீடியோல யூஸ்ஃபுல்லான நெறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, நம்மளோட அப்டேட் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து போடுற தோடுல வந்து பார்த்தீங்கன்னா, சில வேளைகள்ல அந்த திருகாணி இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப லூஸாவே இருக்கும். எப்படி தான் நம்ம பார்த்து பார்த்து கேர்ஃபுல்லா அத போட்டோம் அப்படின்னாலுமே, சில வேளைகள்ல அது வந்து கழண்டு விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த மாரி திருகாணி வந்து ரொம்ப லூஸ் ஆயிட்டு நெறையா தோடும் வந்து நம்ம தொலைச்சிருப்போம் இல்லையா? அந்த மாரி இருக்கிற பிரச்சனைய ரொம்ப ஈஸியா எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம வந்து போட்டு விடுறோம் அப்படின்னாலுமே, குழந்தைங்க காதுல இருக்கா அப்படிங்கிறதையும் அடிக்கடி நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த மாரி இருக்கிற திருகாணியோட இந்த குட்டி சின்ன பிரச்சனைய நம்ம எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி அந்த திருகாணிய மட்டும் நான் வந்து கழட்டி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பூண்டு வந்து வச்சிருப்போம் இல்லையா? ஸோ இது வந்து வீட்ல எப்பவுமே நம்மகிட்ட இருக்கும். இத வந்து நம்ம தேவைப்படுற டைம்ல எப்போ வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி திருகாணிய வந்து எடுத்துக்கோங்க. அந்த பூண்டுக்கு மேல அந்த மாதிரி வந்து நல்லா குத்தி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து குத்தி எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா அந்த திருகாணி நம்ம வந்து போடும்போது நல்லா டைட்டா பிடிச்சுக்கும். கழண்டு வரவே வராது. இது வந்து என்னோட சின்ன வயசுல என்னோட அம்மா வந்து அடிக்கடி செய்வாங்க. ஸோ அவங்க வந்து சொல்லி தான் எனக்கும் இது வந்து தெரியும். ஸோ இப்போ வந்து நெறைய பேருக்கு இது வந்து தெரிஞ்சிருக்கும். ஒரு சிலருக்கு வந்து தெரியாமையும் இருக்கும். கண்டிப்பா தெரியாதவங்களா இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த மாதிரி வந்து அந்த பூண்டுல குத்தினதுக்கப்புறம், அந்த பூண்டோட சாறு அந்த ஈரத்தன்மை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த திருகாணியில நல்லாவே வந்து இருக்கும். அது நம்ம வந்து போட்டு டைட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா நமக்கு வந்து டைட்டா பிடிச்சுக்கும். இந்த மாதிரி போடும்போது நம்ம பயம் இல்லாம வந்து போடலாம். கழண்டு விழுந்துரும் அப்படிங்கிற ஒரு டென்ஷனும் வந்து இருக்காது. ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும் பிடிச்சும் இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். மறக்காம இந்த ஐடியா பிடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணி குடுங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குக்கருக்குள்ள ஒரு டம்ளர வச்சு பாருங்க. கண்டிப்பா ஆச்சரியப்பட்டு போவீங்க. அப்படி என்னடா ஆச்சரியப்படுறதுக்கு இதில என்ன இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து குக்கர் வந்து எடுத்திருக்கேன். இதில நம்ம வந்து மாவு இட்லி, தோசைக்கு நம்ம வந்து அரைச்சு வைப்போம் இல்லையா? அந்த மாதிரி அரைச்சு வைக்கும்போது சில டைம்ல நமக்கு வந்து புளிச்சு போகாம அப்படியே இருக்கும் மாவு. ஸோ புளிக்காம இருந்தது அப்படின்னா, மறுநாள் காலையில நம்ம டிஃபனுக்கு யூஸ் பண்ணும்போது அது நல்லாவும் இருக்காது. அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து அந்த டேஸ்ட்டுமே வந்து வராது. அதே நேரத்தில நம்ம வந்து ரொம்ப லேட் நைட்டா மாவு வந்து அரைச்சு வைக்கிறோம். இல்ல ஒரு மழை பெய்யுற டைம்ல, ஒரு குளிர்காலத்தில நம்ம வந்து மாவு அரைச்சு வைக்கிறோம் அப்படின்னாலுமே, நமக்கு வந்து சீக்கிரத்தில அது வந்து புளிக்காது. இப்ப நான் சொல்ற டிப்ப நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, மழைக்காலம், குளிர்காலம் அப்படின்னு கிடையாது. எல்லா நேரத்திலயுமே உங்களுக்கு வந்து மாவு ரொம்ப சூப்பரா புளிச்சு நல்லா பொங்கி வரும். இந்த மாதிரி ஒரு பெரிய குக்கர் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு நடுவுல ஃபர்ஸ்ட்டு இந்த டம்ளர் அப்படி வந்து வச்சுக்கோங்க. இந்த டம்ளர சுத்தி நீங்க அரைச்சு எடுத்து வச்சிருக்கிற இட்லி, தோசை மாவ இந்த மாதிரி வந்து ஊத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சதுக்கு அப்புறமா இந்த டம்ளர ஒரு 2 சுத்து சுத்திட்டு, நம்ம இத அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு, ஒரு ஓவர் நைட் நீங்க வந்து அப்படியே விட்டுருங்க. நான் வந்து மாவு கொஞ்சமான அளவுல வந்து சேர்த்துருக்கிறதுனால, எனக்கு ஓரளவுக்கு அது புளிச்சு பொங்கி வரும்போது, மேலலாம் வந்து அதாவது கசிஞ்சு மாவு வந்து வெளியில வர்றதுக்கு வாய்ப்பில்ல. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் எதுவுமே வந்து குக்கரோட மூடியிலருந்து ரிமூவ் பண்ணவே இல்ல. அந்த கேஸ்கட்லேருந்து எல்லாமே அப்படியே தான் இருக்கு. அதே மாரி வெயிட்டும் நான் அப்படியே போட்டு தான் வைக்க போறேன். இந்த மாதிரி நம்ம வந்து வைக்கும்போது, உள்ளுக்குள்ள ஒரு வெதுவெதுப்பான சூடு வந்து இருக்கிறதுனால மாவு வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து புளிச்சு பொங்கி வந்திருக்குங்க. இது வந்து நம்ம மறுநாள் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். நல்லா பபிள்ஸ் ஃபார்ம் ஆயிட்டு நல்லாயிருக்கும். மாவு பார்க்கும்போதே தெரியும் நமக்கு நல்லா புளிச்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பக்கத்தில காட்டுறேன் பாருங்க. எந்த அளவுக்கு பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவே வந்து நீங்க கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில மாவு வந்து வைக்கிறீங்க அப்படின்னா, கொஞ்சம் பெரிய குக்கரா வந்து எடுத்துக்கோங்க. சின்ன குக்கர்ல அதிகமா ஊத்திட்டீங்க அப்படின்னா, வெளியில வந்து பொங்கி வந்துரும். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நெனைக்கிறேன். நல்லாவே வந்து மாவு புளிச்சு பொங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து கரண்டி போட்டு அழகா அந்த மாதிரி வந்து கலந்து விட்டுட்டு, தேவைப்படுற மாவு வரைக்கும் நம்ம வந்து டிஃபனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். மீதி மாவ வந்து எடுத்து அப்படியே நம்ம ஒரு கண்டெய்னர்ல மாத்திட்டு கூட நம்ம வந்து ஃப்ரிட்ஜில வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த ஐடியா வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போது வெளிநாட்டுலலாம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில நேரங்கள்ல அங்கே ரொம்ப குளிர் பிரதேசத்தில இருக்கிறாங்க அப்படின்னாலுமே, இது வந்து இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வந்து எப்போவுமே நடக்கிறது தான். ஸோ அவங்களுக்கு வந்து மாவு புளிக்க வைக்கிறதுக்கு இந்த ஐடியா வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. கண்டிப்பா அவங்களுக்கும் ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நம்ம அந்த மாதிரி வெண்டைக்காய் பொரியல்லாம் வந்து பண்ணுவோம் இல்லையா? ஒரு மாதிரி வழுவழுப்பு தன்மை இதில வந்து அதிகமா இருக்கிறதுனால, நெறைய பேர் இத வந்து லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. அதுவும் குழந்தைங்களுக்கு குடுக்குறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடும் இல்லையா? அந்த மாதிரி வந்து வழுவழுப்பு தன்மையோட இல்லாம, நல்ல உதிரி உதிரியா இத வந்து பொரியல் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி காய் வந்து வதக்கும்போதே இதில வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. எப்பவுமே பொரியலுக்கு இந்த மாதிரி பொடியா வந்து நறுக்கி எடுத்துக்கோங்க.
காய் வந்து ஒரு அரை வேக்காடு உங்களுக்கு வதங்கி வரும்போது இந்த மாதிரி ஒரு பாதி அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறை வந்து அப்படியே ஃபுல்லாக புளியணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. சும்மா ஒரு 1 ஸ்பூன் வர வரைக்கும் நீங்க வந்து அந்த ஜூஸ் எடுத்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்து விட்டீங்க அப்படின்னா, நிமிஷத்துல உங்களுக்கு அந்த வழுவழுப்பு தன்மைலாம் போயிட்டு, வெண்டைக்காய் பொரியல் வந்து நல்லா டேஸ்டியாவும் இருக்கும். அதே சமயத்துல உங்களுக்கு வந்து நல்ல உதிரி உதிரியாவும் கிடைக்கும். ஒரு மாதிரி அந்த கொழ கொழ, வழவழன்னு இருக்கிறதெல்லாம் எதுவுமே வந்து இருக்காதுங்க. கண்டிப்பா இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி குடுங்க. நம்ம இப்ப நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி புதினாலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவுமே புதினா நம்ம வந்து வாங்கி கிளீன் பண்றோம் அப்படின்னா, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ரொம்ப டைம் எடுக்கும் நமக்கு. ஒரு ஒரு இலையா வந்து பறிக்கும்போது, அந்த நெகமுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு மாரி கருப்பாவே ஆயிடும். ஸோ, அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப ஈஸியா வேலைய முடிக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து எல்லார் வீடுகள்லயுமே ஏதாவது ஒரு கூடை வந்து வச்சிருப்போம் இல்லையா? அது வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு, அந்த மாதிரி புதினா தண்ட உள்பக்கமா விட்டு, அந்த ஓட்டைகள் வழியா வெளியில இழுத்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஈஸியா உள்ளுக்குள்ளேயே வந்து அந்த கீரை எல்லாமே உங்களுக்கு வந்து இப்டி பறிச்சு கெடைச்சிரும். பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெறும் தண்டு வரைக்கும் தான் வெளியில வந்து வரும். ரொம்ப ஈஸியாவும் வேல முடிச்சிடலாம். இத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கஷ்டம் அப்படின்னு நெனச்சு நம்ம டைம் எடுத்து பண்ணணும்லாம் இல்ல. வீட்ல இருக்க சின்ன பிள்ளைங்க கிட்ட நீங்க இத வந்து குடுத்துட்டீங்க அப்படின்னாலுமே, ரொம்ப அழகா ஜாலியா விளையாடிக்கிட்டே அவங்க வந்து அத பண்ணி குடுத்துருவாங்க. கண்டிப்பா இந்த ஐடியா புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நம்ம நல்ல காரசாரமா, செம டேஸ்ட்டா இருக்கக்கூடிய ஒரு தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா அப்படின்னு நம்ம வந்து பண்ண போறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வந்து வச்சிருக்கேன். இதில வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து சேர்த்து செய்யும்போது நல்ல ஃப்ளேவர் வந்து சூப்பரா இருக்குங்க. இதில வந்து தக்காளிய வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பாதி பாதியா வந்து நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். அத வந்து அந்த நல்லெண்ணெயில இந்த மாதிரி வந்து வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு வந்து உரிச்சு எடுத்து வச்சிருந்தேன். ஸோ அதையுமே வந்து நம்ம இந்த தக்காளிக்கு மேலேயே வந்து போட்டு விட்டுறலாம். பூண்டு வந்து நல்லா நெறைய கூட வந்து சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இத வந்து அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வைங்க. அதுக்கப்புறம் தட்ட ஓப்பன் பண்ணிட்டு, இந்த மாதிரி வந்து அந்த தக்காளிய திருப்பி போட்டு, திரும்ப ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. இப்படி வந்து செஞ்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த தோல் எல்லாமே ரொம்ப ஈஸியா வந்து உரிக்கிறதுக்கு தனியா கலண்டு வந்துரும். நம்ம கஷ்டப்பட்டு உரிக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நம்ம அந்த தக்காளிய திருப்பி போட்டோம் இல்லையா, அந்த டைம்லயே அந்த தோல்லாம் அழகா உங்களுக்கு தனியா ரிமூவ் ஆகிட்டு வந்துரும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி அந்த தோல மட்டும் தனியா எடுத்துக்கோங்க. இந்த தக்காளி தொக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். வெறும் ஒயிட் ரைஸ் கூட வந்து வச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு செமையா இருக்கும். அதே மாதிரி சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்து கூடவும் நம்ம வந்து அழகா தொட்டுட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். இத நம்ம வந்து அரைக்க போறதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு மேஷர் வந்து வச்சுக்கிட்டு நல்லா மசிச்சு விட்டுருங்க. இந்த மாரி மசிச்சீங்க அப்படின்னாலுமே, அது வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டா கிடைக்கும். நம்ம வந்து அரைக்கும்போது வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து வராது. இப்போ கொஞ்சமா இதில வந்து மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து நான் இதில கொஞ்சமா வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போட்டும், அதுக்கப்புறமா கொஞ்சமா உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா, பொடியா நறுக்குன கொத்தமல்லி இலைகள இதுக்கு மேல தூவிக்கோங்க. அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்த வந்து நல்லா பொடியா முட்டைக்கு கட் பண்ற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இதுக்கு மேல வந்து சேர்த்துட்டு, நல்லா இத வந்து கலந்து குடுத்துட்டு, நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெங்காயம் வந்து வேக விடக்கூடாது. அதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா உங்களுக்கு வந்து சப்பாத்தி, நான் கூடலாம் வச்சுட்டு சாப்பிடும்போது செம்ம சூப்பரா இருக்கும். தோசைக்கும் செம்ம அட்டகாசமா இருக்கும். அந்த வெங்காயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தக்காளி தொக்கு எடுத்து சாப்பிடும்போதே நல்லா நறு நறுன்னு கடிப்படும்போது, அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும் இந்த மாதிரி வெங்காயம் போட்டு சாப்பிட்றதுக்கு அப்படின்னா, கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம சூப்பரா இருக்குங்க. இந்த ஐடியாவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி குடுங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பழைய பிரஷ் வந்து எடுத்திருக்கேன். அந்த பிரஷ்ஷோட மேல் அந்த தலைப்பகுதி இருக்கு இல்லையா? அத வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. அதோட அந்த பிரஷ்ஷோட பின்பக்கத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சின்ன கத்திய வந்து சூடு பண்ணிட்டு, இந்த மாதிரி குட்டியா ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில வந்து நம்ம நூல் வந்து விட போறோம். அந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த இன்ஸ்கர்ட்டுக்கெல்லாம் வந்து நூல் கோர்ப்போம் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நம்ம இன்னைக்கு இந்த பிரஷ் வந்து யூஸ் பண்ணிக்க போறோம். இது ஒரு தடவ நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப ஈஸியா நம்ம வந்து பாவாடைக்கு, அதுக்கப்புறம் சுடிதார், பேண்ட்டுக்கு, லெகின்ஸ்க்கு, பசங்களோட ஷார்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நம்ம வந்து நாடா கோர்த்துக்கலாங்க.
ரொம்ப ஈஸியா நமக்கு வந்து முடிஞ்சிரும். நம்ம வந்து பின்னு வந்து யூஸ் பண்ணி நாடா கோர்க்கிறத விட, நீங்க இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி நாடா கோர்த்து பாருங்க. நம்மளோட டைமும் வந்து ரொம்ப சேவ் ஆகும். அதே மாதிரி நமக்கு வேலையும் வந்து டக்குன்னு வந்து முடிச்சிடலாம். நம்ம வந்து பின்னு வந்து யூஸ் பண்ணி நம்ம நாடா கோர்க்கிறோம் அப்படின்னா, சில டைம்ல நம்ம கோர்த்துட்டு இருக்கும்போதே நடுவுல போயிட்டு அந்த பின்னோட லாக் வந்து ஓப்பன் ஆயிடும். அது வந்து திரும்ப நமக்கு லாக் வந்து போட்டு திரும்ப கோர்க்கவே முடியாது. திரும்ப அத வந்து நம்ம வெளியில எடுத்துட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து கோர்க்கிற மாரி இருக்கும். ஆனா, நீங்க இந்த மாரி வந்து செஞ்சீங்க அப்படின்னா, ரொம்ப சுலபமா நீங்க வந்து நாடா கோர்த்துரலாம். அதே மாதிரி ரொம்ப ஈஸியா இருக்குங்க. டைமும் வந்து ரொம்ப சேவ் ஆகும் உங்களுக்கு. கண்டிப்பா இந்த ஐடியாவும் உங்களுக்கு புடிச்சிருக்கும். புதுசா இருந்தது அப்படின்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா அவங்களுக்குமே இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இப்போ ஆஃபீஸ் போற லேடீஸ்க்கெல்லாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். அவசரத்துக்கு நம்ம பாவாடைக்கெல்லாம் நாடா கோர்க்கணும் அப்படின்னும்போது ரொம்ப லேட் ஆகும் உங்களுக்கு. இந்த மாரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா வந்து நம்ம கோர்த்து முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து ரீயூசபிள் கிச்சன் டவல் வந்து வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களோட கிச்சன வந்து நல்லா பளிச்சு பளிச்சுன்னு கிளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம நார்மலா வந்து அடுப்பு துடைக்கிறோம், கவுண்டர் டாப் துடைக்கிறோம் அப்படின்னா, ஏதாச்சும் துணி வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணாம, இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு தடவ நீங்க வந்து யூஸ் பண்ணிட்டு, திரும்பவும் வந்து இத வாஷ் பண்ணி காய வைக்கிறதுக்கும் நிமிஷத்துல உங்களுக்கு வந்து காஞ்சிடும். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து துணி வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா, அது வந்து கலர் கலரா பிடிச்சுக்கும். நம்ம வந்து திரும்ப அத வந்து துவைச்சு நம்ம காய வச்சு திரும்ப வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். மழை காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் காயவே காயாது. ஒரு மாதிரி ஸ்மெல்லும் வந்து அடிக்கும். ஆனா இந்த மாதிரி வந்து நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ரொம்ப ஈஸியா உங்களுக்கு வந்து நிமிஷத்துல காஞ்சு போயிடும். அந்த கிளாத் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நெனைக்கிறேன். இதோட விலையும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கம்மி தாங்க. எல்லா வெப்சைட்லயுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, மீஷோல வந்து வாங்குனேன். ரூ. 133 அந்த மாதிரி ரேஞ்சில எனக்கு வந்து 2 செட்டு வந்து வந்துச்சு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து அடுப்ப கிளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி அடுப்ப கிளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டா வந்து தண்ணி லேசா தெளிச்சு விட்டுருக்கேன். அதுக்கு மேல வந்து நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ற ஏதாச்சும் ஒரு லிக்விட வந்து லைட்டா அங்கங்க வந்து ஸ்ப்ரே பண்ணி குடுத்துருங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து தேய்க்க ஆரம்பிச்சுட்டேன். லைட்டா அந்த மாதிரி தேய்ச்சு விட்டுட்டு நம்ம அந்த டவல் யூஸ் பண்ணி அழகா வந்து தொடச்சு எடுத்துடலாம். இதுக்காக நம்ம வந்து துணி போட்டு துடைக்கணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. இத வந்து நீங்க ஒரு தடவ யூஸ் பண்ணினதுக்கப்புறம் இத வந்து காய வச்சுட்டு திரும்ப கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4, 5 தடவ நீங்க வந்து இத ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கூட உங்களுக்கு தேவையில்லன்னா தூக்கி போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. ஒரு மாதிரி வந்து ரொம்ப பஞ்சு மாதிரி ஆயிடும் அந்த கிளாத்தே. ஸோ, அதனால நம்ம வந்து தேவைப்படுற டைம்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து விலையும் ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால நமக்கு தாராளமா நல்ல குவான்டிட்டியா கூட நம்ம வந்து வாங்கி வச்சுக்கிட்டு, எப்பவுமே நம்மளோட கிச்சன், கவுண்டர் டாப் இத மாதிரிலாம் நம்ம வந்து துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி வந்து துடைக்கும்போது உங்களுக்கு தண்ணியுமே வந்து அதிகமா செலவாகாதுங்க. லைட்டா இத வந்து அலசிட்டு, அத அப்படியே எடுத்துட்டு வந்து நீங்க தொடச்சீங்க அப்படின்னாலே, நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு வந்து கிளீன் ஆயிடும். அது வந்து நம்ம ஹேண்டில் பண்றதுக்கும் ரொம்பவே கைக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். ரொம்ப சாஃப்ட்டா இருக்கிறதுனால, கைக்கும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லாவே கிளீன் ஆகும். பாருங்க எவ்வளோ சூப்பரா நம்ம வந்து அடுப்பு வந்து தொடச்சு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து கவுண்டர் டாப் மட்டும் கிடையாது. நம்ம கிச்சன்ல இப்போ கிராசரி பாட்டில்லாம் வந்து போட்டு வச்சிருப்போம். இப்போ எண்ணெய் பிசுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னாலுமே, அது வந்து கிளீன் பண்றதுக்கு கூட இந்த டவல் மட்டுமே வந்து லைட்டா தண்ணீல நனச்சுட்டு எடுத்து நம்ம கிளீன் பண்ணோம் அப்படின்னாலுமே, ரொம்ப சூப்பரா ஈஸியா உங்களுக்கு வந்து கிளீன் ஆயிடும். இப்போ நம்ம அந்த கவுண்டர் டாப்பையும் வந்து ஈஸியா அந்த மாதிரி தொடச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி வந்து அப்பப்போ தொடச்சு கிளீன் பண்ணி வைக்கிறதுக்கும் நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். இது வந்து ப்ரமோஷனுக்கெல்லாம் கிடையாது. எனக்கு வந்து பர்சனலா இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ரீசென்ட் டைம்ல நான் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு இத வந்து யூஸ் பண்றதுக்கு. அடுப்பு துடைக்கிறதுக்கு கூட நமக்கு தண்ணியெல்லாம் எதுவுமே வந்து அதிகமா தேவைப்படாது. இந்த டவல் வந்து அந்த அளவுக்கு வந்து சூப்பரா இருக்கு. ஒரு தடவ நீங்க வந்து எடுத்தீங்க அப்படின்னா, 4, 5 தடவ கூட இத வந்து நீங்க திரும்ப திரும்ப வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கூட நீங்க தேவையில்லன்னு தூக்கி போட்டுடலாம். கண்டிப்பா இன்னைக்கு நான் வந்து ஷேர் பண்ணின எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும் பிடிச்சும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி குடுங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல நெறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். டைம் இருந்தது அப்படின்னா மறக்காம சேனல்ல குடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நல்ல பதிவுல உங்கள திரும்ப மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.